ஹாய் ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். திங்ஸ் ஐ ரெக்ரெட் பையிங் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்னைக்கு வீடியோக்குள்ள உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி பொருள்லாம் வாங்கினதுக்கு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். நான் வாங்கின சில திங்ஸ் வந்து என்னோட லைஃப்க்கு வேல்யூ கொடுக்கல, வேர்த் இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுற திங்ஸை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்தை தான் இந்த வீடியோக்குள்ளே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் நிறைய வாங்கினது. நான் வாங்கின ட்ரெஸ்ஸுக்கு அளவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். என்னோட வார்ட்ரோப் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸாக இருந்தது. 2 பீரோ ஃபுல்லாக ட்ரெஸ் வச்சுருந்தேன். எதுவுமே வந்து நான் வேர் பண்ணலை. சரியாகவே போடாத ட்ரெஸ் எல்லாமே தூக்கி வந்து நான் டொனேட் பண்ணியிருக்கேன். நிறைய காசு தான் செலவு பண்ணேன் அதுக்காக, ட்ரெஸ்ஸுக்காகன்னு சொல்லிட்டு நிறைய காசு வந்து நான் செலவு பண்ணேன். அதை தான் நான் வந்து ரெக்ரெட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போது. ஆஸ் அ மதராக எனக்கு இப்போ எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜீன்ஸ் டாப் தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. இல்லைன்னா ஃபார்மல் பேண்ட்டு ஷர்ட் இந்த மாதிரி தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா பைக்கில் ஏறி உட்காந்து போகும்போதே எனக்கு அதுதான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ வந்து நான் டாப்பு, ஷாலு, பேண்ட் இதெல்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ணுறதே கிடையாது. ஸோ தட் அது அப்படியே தான் என்கிட்ட இருக்குது. நான் அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். மோஸ்ட்லி வெளியே போனாலே ஜீன்ஸ் டாப் அவ்வளோதான். இப்போ வந்து நான் ரீசெண்டாக வெயிட் லாஸ் ஆனதுனால எனக்கு அந்த ட்ரெஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே எனக்கு ஃபிட் ஆகாமல் போயிடுச்சு. எல்லாமே வந்து பெருசாக தொலைன்னு இருக்கு. இப்போ எனக்கு எந்த ட்ரெஸ் வந்து ஃபிட்டாக இருக்கோ, எது வந்து எனக்கு வந்து சூட் ஆகுதோ, கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை தான் நான் வந்து இப்போலாம் பர்ச்சேஸ் பண்ணுறேன். செகண்ட் ஒன் வந்துன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் கேஜெட்ஸ் வந்து டூப்ளிகேட்ஸ் வந்து வாங்கி நான் வந்து ரொம்ப ரெக்ரெட் பண்ணேன் அப்படின்னு தான் சொல்லணும். கிரேட்டர் பார்த்தீங்கன்னா 3 கிரேட்டர் வச்சுருந்தேன். ஸ்பேச்சுலாஸ் வந்து நிறைய வச்சுருந்தேன். பீலர்ஸ் வச்சுருந்தேன். நைஃப்ஸ் நிறைய வச்சுருந்தேன். நிறைய பவுல்ஸு, நிறைய டம்ளர்ஸ் வச்சுருந்தேன். நிறைய குட்டி குட்டி பிளேட்ஸ் வந்து இருந்துச்சு. நிறைய வந்து சாப்பிட்ற பிளேட் இருந்தது. எல்லாமே ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஈஸி டு ஹேண்டிலாக இருக்குது. இருக்கிற 6 தட்டுனா 6 தட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸ்பேச்சுலாஸுமே அப்படிதான். குவாலிட்டியாக வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து நல்லாவே உழைக்கும். அடிக்கடி நம்ம வாங்கிட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. ஒரே வேலையை செய்யறதுக்கு நிறைய டூப்ளிகேட்ஸ் வந்து நான் வச்சிருந்தேன். எக்ஸாம்பிள் சாதத்துக்குன்னே வந்து 3 கரண்டி வச்சிருந்தேன். இதெல்லாம் வந்து இடத்த தான் எனக்கு வந்து அடைச்சிட்டு இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். தேர்ட் ஒன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சீப் குவாலிட்டி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் அட் லோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டப்பா வந்து நான் வாங்கியிருந்தேன். எதுக்குடா இவ்வளோ டப்பா வாங்கினேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கட்டத்தில் வந்து ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. என்னோட டைம் அண்ட் எனர்ஜி வந்து ரொம்பவே செலவாச்சு. அதுவும் இல்லாமல் சீக்கிரமாக அந்த டப்பா வந்து உடஞ்சும் போயிடுச்சு. அண்ட் வந்து கலரும் ஃபேட் ஆயிடுச்சு. அண்ட் மூடியெல்லாம் வந்து ஒரு மாதிரி லூஸ் ஆகிடும். அந்த மாதிரிலாம் வேற ஆயிடுச்சு. அதனாலே வந்து இனிமேல் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வாங்கினா நல்ல குவாலிட்டியாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி இதுக்கப்புறம் வாங்கினா கண்டிப்பாக வந்து நான் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் மட்டும்தான் வாங்குவேன். பிகாஸ் பிளாஸ்டிக்ஸ் வந்து இப்போ ஃபுட்டில் கலக்குது அப்படின்லாம் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அதனால வந்து நான் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண தான் பார்க்குறேன். ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இம்பல்சிவாக பை பண்ண டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் தான். இப்போல்லாம் நானே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது யூஸ்ஃபுல்லாக மல்டிபர்பஸாக இருக்க மாதிரியான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறேன். பிகாஸ் நான் வாங்கி கொடுக்குற ஒரு பொருள் வந்து, ஒரு கிஃப்ட் வந்து அவங்க வீட்லேயும் போயிட்டு ஒரு தேவையில்லாத பொருளாக மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ கூட ஒரு மேரேஜ் அட்டன் பண்ணேன். அவங்களுக்கு வந்து நான் செராமிக்கில் புளி ஜாடி, உப்பு ஜாடி இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து நான் அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி கிஃப்ட் பண்ணேன். கடையில் வந்து பார்க்க அவ்வளோ அழகழகாக இருக்குது. அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸில் பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை வாங்கிட்டு வந்து வச்சு நமக்கு தான் வேலை வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகுது. ஏன்னா அதையும் நம்ம வந்து டஸ்ட்டு படியும். ஸோ க்ளீன் பண்ணி வச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து நீட்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த மாதிரி வேலை இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டமை நான் வாங்குறத சுத்தமாகவே ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்கப் ஐட்டம்ஸும் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸும் தான். நிறைய வந்து நம்ம என்ன சர்ச் பண்ணுறோமோ இல்லை என்ன அதிகமாக வந்து பார்க்குறோமோ அதுதான் வந்து ஃபீடில் வந்து வரும் இல்லையா. ஸோ தட் மேக்கப் ஐட்டம்ஸ் பார்த்தா மேக்கப் ஐட்டம்ஸாக வரும். அதை வாங்குற வரைக்கும் அவங்க விடவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த ஆட் வந்து வந்துட்டே இருக்கும். அப்படி வந்தது தான் இந்த ஃபாக்ஸ்டெயில் வந்து மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்க்ரீனும். அப்படி பார்த்து தான் நான் வாங்கினேன். பட் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அந்த மாதிரி வேற ஆடை இனிமே வந்து நான் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டும் நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன்.
நம்ம ஸ்கின் டோனுக்கு செட் ஆகுதா, ஸ்கின்னுக்கு வந்து அது எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தலையா, அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை தான் இப்போ நான் சூஸ் பண்ணி வாங்குறேன். ஆடு வருதுங்கிறதுக்காக கண்ணில் பார்க்குறதெல்லாம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அது யூஸ் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக வேஸ்ட்டு தானே. யூஸ் பண்ணுற திங்ஸ் மட்டும்தான் இனிமேல் நம்ம வாங்கணும் அப்படிங்கிறதுல மட்டும் நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். வாங்கிட்டு அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு பாதியிலேயே அதை தூக்கி போடுறதுக்கு நமக்கு எது முக்கியமாக படுதோ அதை மட்டும் நம்ம வாங்கினா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வந்து நடக்காது. 6th வந்து நான் வாங்கினதுலேயே ரெக்ரெட் பண்ண இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காஃபி மக்ஸும் அண்ட் வந்து பாட்டில்ஸும் தான், வாட்டர் பாட்டில்ஸும் தான். அதுவுமே நிறைய பிளாஸ்டிக் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன், பாட்டில்ஸ் எல்லாமே. அண்ட் வந்து கப்புமே காஃபி மக்குமே பார்த்தீங்கன்னா செராமிக்கில் வந்து நிறைய வாங்கினேன். அது வந்து நான் காஃபி குடிச்சிட்டு கீழே வைப்பேன், கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்துட்டு தான் அப்புறம் தான் எடுத்துகிட்டு போய் நான் சிங்கில் போடுவேன். ஸோ காஃபி குடிச்ச உடனே எப்படி எழுந்து போய் போட்டுடுறது, கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக தானே உட்காடுறோம். ஸோ முடிஞ்ச உடனே எழுந்துட்டா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால ஒரு 5 மினிட்ஸ் உட்காருவேன். அது எல்லாமே என் பையன் வந்து நிறைய உடைச்சிட்டான். என் கைப்பட்டு உடஞ்சதை விட அவன் உடைச்சது தான் அதிகமே. நான் வாங்கின செராமிக் காஃபி மக்லேயே ஒன்று மட்டும்தான் என்கிட்ட வந்து இருக்கு இப்போ வரைக்கும். நான் டிமார்ட்ல பர்ச்சேஸ் பண்ணேன் நிறையா. வாங்கின எல்லாமே உடஞ்சா எப்படி இருக்கும் அந்த டைமு. ஸோ வந்து இனிமே செராமிக் காஃபி மக்ஸே வாங்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணேன். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வாங்குற ஐடியா இருக்குது. பட் செராமிக்லையா அது வந்து ஸ்டீல்லையா அப்படிங்கிறது தெரியல. பட் எனக்குன்னு ஒரு காஃபி மக் இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை. ஃப்யூச்சரில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நான் வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸை விட ஸ்டீல் பாட்டில்ஸ் வாங்குறது தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். 7th பாயிண்ட் வந்து ஆஃபன் ஸ்மால் இம்பல்ஸ் பை வந்து பண்ணுறது. கடைக்கு போனோமா தேவையான பொருளை மட்டும் வாங்கிட்டு வராம நம்ம என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோமோ அதை மட்டும் வாங்காம மற்ற எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு வர்றது, இதுதான் வந்து இம்பல்ஸ் பை அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நம்மளோட லிஸ்ட்லயே இருக்காது, ஆனா அதை வந்து நம்ம வாங்கிட்டு வந்திருப்போம். ஸோ அதை வந்து நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்றதுக்காக நம்ம வீட்டில் வச்சுப்போம். அடிக்கடி வந்து இந்த மாதிரி இம்பல்ஸ் பை வந்து பண்ணும்போது நம்மளோட பைசா வந்து போயிட்டே இருக்கும், நம்ம கண்ணுக்கே தெரியாது போகிறது. ஒரு நாள் நம்ம உட்காந்து வந்து பட்ஜெட் பண்ணும்போது எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்கும், ஓ அன்னைக்கு இதை நம்ம வாங்கினோம்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அது ஒன்றுத்துக்கும் யூஸ் ஆகாம உங்களோட வீட்டில் வந்து சும்மா தான் இருந்துட்டு இருக்கோம், ஒன்றுத்துக்குமே யூஸ் ஆகாது. 8th பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட வீட்டை வந்து டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்கனைசர்ஸ் வாங்கி வாங்கி சேர்த்து வச்சது. இதனால வந்து என்னோட வீட்டை டீக்ளட்டர் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஆர்கனைசர்ஸ் நிறைய வந்து மிச்சமாச்சு. ஸோ அந்த ஆர்கனைசர்ஸ் வந்து எனக்கு தேவைப்படவே இல்லை, ஏன்னா அவ்வளோ திங்ஸ் நான் வச்சும் இல்லை. அதனால ஆர்கனைசர்ஸ் வாங்கின செலவு வந்து வேஸ்ட்டு தான். ஃபர்ஸ்ட் வந்து டீக்ளட்டர் பண்ணோம், அப்புறம் தான் ஆர்கனைசர் வாங்கணும் அப்படிங்கிறதுல மட்டும் நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு திங்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியும் ஒரு 24 ஹவர்ஸ் அட்லீஸ்ட் வெயிட் பண்ணி வாங்கணும். அண்ட் எனக்கு இது தேவையா அப்படின்ற கொஸ்டினை என்ன நானே கேட்டு வாங்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். இந்த மாதிரி நீங்கள் என்னென்னலாம் திங்ஸ் வாங்கினதுக்கு ரெக்ரெட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் என்னை பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Sarah.